ஆக்சுவலி என்னோட டிஷர்ட் முதல்ல பாருங்க. நான் சிஎஸ்கே ஃபேன் கிடையாது, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் கிடையாது, எந்த ஃபேன்ஸ் நான் கிரிக்கெட் வெறியன், ஒரு காமன் ஆடியன்ஸ். ஓகேங்களா? ஒரே விஷயம், டோனி வந்து இந்தியன் டீம் கேப்டனாக வரப்போ ஜாமா கிரிக்கெட் கடவுள் சச்சின் வாய்ப்பு கொடுக்குறது யோசிச்சார். ஃபர்ஸ்ட் டைம் நல்லா உங்களுக்கு வர கிறிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும். பெரிய பெரிய பவுலர்லாம் அடிச்சு ஓட சேவாக்கு வாய்ப்பு கொடுக்க யோசிச்சார். ஏன்னா நான் யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க சார்? நீங்கள் ஈஸியாக சேஸ் பண்ண வேண்டிய ஸ்கோர் இது. 12வது ஓவருக்கு உள்ள வந்தார் தலைவர். என்ன பண்ணீங்க? நீ ஹைலைட்ஸ் கூட கட் பண்ண முடியாது இந்த மேட்ச்ல. டிவி சீரியலோட கேவலமாக இருந்தது. அடிப்பாரு சிங்கிள் ஆடுறாரு சார். ஒரு ஃப்ரீ கிட் வந்தது சார், அதே டாட் பால். இங்கே பேட்டிங்காக இவன் பேட்டிங் ஆடுவான்னு சொல்லி எடுத்த எவனுமே பேட்டிங் ஆடல, இவன் பவுலிங்காக எடுப்பான்னு சொல்லி அவனும் பவுலிங் போடல. முதல்ல இந்த டீம் செலக்ட் பண்ண ஒரு கமிட்டி இருக்கும் பாருங்க, அந்த கமிட்டியை தூக்கி அடிக்கும். இப்போ இந்த மேட்ச் வந்து என்னன்னா, இந்த ஐபிஎல் மேட்ச் சென்னை மேட்ச் என்னன்னா, விஜய் படம் அஜித் படம் ரிலீஸ் ஆகிறப்போ போய் பார்க்குற மாதிரி டோனியை பார்க்கற வேண்டிய ஒரு குரூப் வருது. இன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னா, டோனி கேப்டன்ங்கிற மாதிரி ஒரு வைரல் நேற்றுக்கு வரலாச்சுல. இன்னைக்கு தலைவர் கேப்டன் இல்லையே, அவன் கேப்டன்ஷிப்ல ஆடுவான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆடியன்ஸ் இன்னைக்கு உள்ள வந்தோம். இன்னும் ஏமாத்தாரு. இன்னைக்கு நான் நாளைக்கு அடுத்த மேட்ச் நடக்க போற சொல்றேன். அடுத்த மேட்ச் கண்டிப்பா அவர் டோனி கேப்டன்ஷிப் போறாரு, தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிப்பார். நீங்க வேணா பாருங்க, இதை பார்த்து நீங்க ஆடியன்ஸ் வருவாங்க. ஓகேவா? என்னை சேர்த்து தான் சொல்றேன், நாங்க எல்லாருமே முட்டாள், அவங்க 11 பேரும் அந்த கமிட்டி ரொம்ப அறிவாளிங்க. போதுமா? அவ்வளோ கோவமா இருக்கு. நானும் ஃப்ரெண்டு வந்திருக்கோம், 15,000 ரூபாய் கொடுத்து மேட்ச் பார்க்குறோம். நீங்க ஹைலைட்ஸா கட் பண்ண முடியாதுங்க. அவ்வளோ கேவலமான மேட்ச். எப்படி ஆடுறீங்க? அது வேற ஏதாவது நல்ல கேள்வி கேளுங்க சார். எனக்கு தெரிஞ்சு நாங்க விளையாடு பார்க்க போனோம். இந்த பிள்ளைங்களை இறக்கி விட்டா கூட ஜெயிப்பாங்க, ஒருவேளை ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு சார். நீங்க நெட் பிராக்டிஸ்ல என்ன பண்றீங்க? என்ன புடிங்கறீங்க நெட் பிராக்டிஸ்ல? இதானோட கேள்வி சார். 3 ஓவருக்கு 60 ரன் கொண்டு வரீங்க டார்கெட். 3 ஓவருக்கு 60, ஒரு ஓவருக்கு 20 அடிக்குள்ள டார்கெட் கூட. அப்ப கூட சிங்கிள் தான் ஆடுறீங்க. நீ ட்ரை பண்ணு. நாங்க பார்க்கறது ஆமாடா ட்ரை பண்றாடா, ட்ரை பண்ணி தான் கிடைக்கல. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ற ஃபீல் எங்களுக்கு வரலையே. அப்ப ஒரு வயசாச்சுனா நீங்க ஒதுங்குறீங்க. நீங்க தானே சொன்னீங்க யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க உட்கார்ந்து ரொம்ப கோவத்துல வந்துங்கறேன். என்னோட தனிப்பட்ட கருத்து சார், தமிழ்நாட்டு பிளேயரை வந்து சென்னை டீமுக்கு கூட ஆடுங்க, உயிரை கொடுத்து ஆடுவாங்க சார். தமிழ்நாட்டு பிளேயரை எவனுமே எந்த டீம்ல கொடுக்காதீங்க. சென்னை டீமுக்கு நீங்க எடுங்க. சென்னை கமிட்டி டீம் செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, தமிழ்நாட்டு பிளேயரை சென்னைக்கு எடுத்து வச்சுங்க, உயிரை கொடுத்து ஆடுவானுங்க, ஆடியன்ஸும் உயிரை கொடுப்பாங்க. நீங்க எவனே நம்ம எடுத்து வச்சு நீங்க உட்கார்ந்து டிவி சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கு மேட்ச். இது 2020 ஓவர் மேட்ச் கிடையாது, 20 ஓவர் டெஸ்ட் மேட்ச் இன்னைக்கு நடந்தது. இந்த ஐபிஎல் இன்னைக்கு நடந்த மேட்ச் மாதிரி கேவல மேட்ச் எதுவுமே இல்லை. நன்றி, வணக்கம். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு.